வணக்கம், நலமா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய். இது கிரீன்ஸ் கவுன்சிலிங். நான் உங்களுடைய பர்சனல் விஷயங்களில் தலையிட்டால் உங்களுக்கு பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்காது. அந்த உரிமையும் எனக்கு கிடையாது. உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அது, கரெக்டாக? ஆனால் அந்த உரிமையை யாருன்னே தெரியாத நிறைய பேர் கையில் கொடுக்குறோம். எப்படி? பர்சனல் விஷயங்களை ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறது மூலமாக. அதில் நிறைய ஆபத்து இருக்குதுன்னு உணராமல் என்னென்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஆன்லைனில் போட்டுக்கிட்டே இருக்கோம். என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரியுமா? லைவாக நான் இன்றைக்கி அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு போடுறாங்க. திருட்டு நடந்துருது, பணம் திருட்டு போயிடுது அக்கௌண்ட்லேருந்து. அது மட்டும் இல்லை, ரொம்ப லவ் பண்ணும்பொழுது ஆசையாக போன விஷயங்கள் எல்லாம் பிரேக்கப் ஆனதும் அதையே உங்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க. இல்லை மேரேஜ் லைஃப்குள்ளேயே பிரச்சனை வந்துடுது. குழந்தைகள் பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமும் கொடுக்குறீங்க. அது அந்த குழந்தைங்களுக்கே ஆபத்தாக முடியுமா இல்லையா? அந்த குழந்தைங்க கிட்ட கேட்டிங்களா இந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு? அந்த குழந்தைங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது இல்லையா? அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப பர்சனல் விஷயங்களை பற்றி போடுறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் வரக்கூடிய பேட் கமெண்ட்ஸ்னால சில பேர் வாழ்க்கையே முடிச்சிக்கலாமான்னு நினைக்கிற அளவுலாம் பிரச்சனைகள் வருது. ஸோ நம்ம எதை போடுறோம் போடக்கூடாதுன்னு இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக என்னோடய சேலரி என்ன, நான் எங்கே வேலை பார்க்குறேங்கிற போடணும்னு அவசியம் இல்லை. அன்னன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன்னு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஃபேமிலிக்குள்ளே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற இன்டிமேட்டான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் போடுறதுனால எனக்கு லைக்ஸ் வருது, நான் ஷேர் பண்ணுவாங்க, எனக்கு அதனால் கொஞ்சம் காசு வருது அப்படிங்கிறதெல்லாம் நல்ல விஷயமாக உங்களுக்கு தோணலாம். ஆனால் அந்த சந்தோஷம் கண்டிப்பாக நிலையானது கிடையாது. அதுக்கு பின்னாடி நிறைய ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய பேர் இதனால் நிம்மதி இழந்து, சொத்து இழந்து, உறவுகளை இழந்து தனியாக நிற்கிறாங்க. ஸோ எதை ஆன்லைனில் போடணும் போடக்கூடாது அப்படிங்கிற தெளிவு கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப அவசியமானது. அழகான உங்களுடைய பர்சனலான விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருக்கும் பகிரணும்னுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் என்ன நோக்கத்தோடு போடுறீங்களோ அதே நோக்கத்தோடு எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. ட்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கே அது ஒரு என் கார்டு ஆகிற மாதிரி நடந்துக்காதீங்க. ஸோ ப்ளீஸ் ஆன்லைன் சேஃப்டி பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எதை ஷேர் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டணுங்கிற அவசியம் இல்லை. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. டாடா.